அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற ஜனவரி மாத பலன். தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பேச்சுமே நம்முடைய சேனல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்ச பிறகு நம்முடைய ஆன்மீக சிந்தனையாளர்கள் அனைவருமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய நம்முடைய ஜோதிடத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அம்மன் அருள் டிவியில. அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்குமே ஃபுல் சப்போர்ட், நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவிக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்துலதான் என்னுடைய வீடியோ கொடுப்பேன். நம்முடைய இறை சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக இறைவன் மூலமாக நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய முழுமையான ஆசை. நம்முடைய பொது பலனே உங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகம், ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குன்னு பார்த்துக்கிட்டு இதை கம்பேர் பண்ணி பலன் எடுங்க, துல்லியமா வரும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்க. அப்ப விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். நம்முடைய பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது மேல பில்டிங் கட்டலாம் விதி ஜாதகத்தை பத்தி தான் சொல்ல முடியும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன், ஒரு பொதுவான பலனை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ண எல்லா வீடியோ கொடுப்பேன். இப்ப இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்ன எடுத்தனே பாருங்க. இந்த தை மாசம் கரெக்டாக பாருங்க, தை மாசத்துலாம் வரும். பொதுவாக ஜனவரி மாசத்துல 3 வளர்பிறை முகூர்த்தம் வருது. ஜனவரி மாசத்துல ஜனவரி மாசம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை முகூர்த்தம். சூப்பரான ஒரு முகூர்த்தம், சுப காரியத்துக்கு ரொம்ப உகந்தமான ஒரு முகூர்த்தத்துல வருது இந்த காலகட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜனவரி மாசம் 18ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் உங்களுக்கு வருது அமைப்பு பிரகாரம். அடுத்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம் வருது. ஜனவரி மாசம் 24ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. இதுதான் இந்த மாசத்தினுடைய சுப முகூர்த்தங்கள். இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் எடுத்தவன கெட்டதை தள்ளுங்க, நல்லதை உள்ள கொண்டாங்க. போகி பண்டிகை, தமிழனுடைய திருநாள் சொல்லுவாங்க. போகி பண்டிகை ஒவ்வொரு தமிழனுக்கும் இது உகந்தமான ஒரு பண்டிகை, போகி பண்டிகை சொல்றாங்க. அதாவது கரெக்டாக ஜனவரி மாசம் 14ஆம் தேதி போகி பண்டிகை வருது. எல்லாருமே தமிழ்ல பிறந்த அனைவருமே இந்த போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி தை பொங்கல். ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடக்கூடிய பொங்கல் பண்டிகை வருது இந்த காலகட்டத்துல. ஜனவரி மாசம் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக எல்லா நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்க தைப்பொங்கலுக்கு விசேஷமாக கொண்டுவாங்க. ஒவ்வொரு தமிழனா பிறந்த அனைவருக்குமே தைப்பொங்கல்ங்கிறது சிறப்பான ஒரு பண்டிகை. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பொங்கல் இந்த பொதுவாக இந்த உழவர் பொங்கல் சொல்லுவாங்க, மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க. இந்த பொங்கலை இது நம்முடைய உயிர் ஜன கால்நடை சம்பந்தப்பட்ட பொங்கல். எல்லாருமே பாருங்க வீட்டுல குடும்பத்துல எல்லாமே விசேஷமா நடக்கும் இந்த பொங்கல் பண்டிகை. கிராமத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள். அந்த மாட்டு பொங்கல் தான் உழவர் திருநாள்ங்கிறாங்க. ஒவ்வொரு உழவர் திருநாளுக்கும் ரொம்ப கிராண்டா இருக்கும். விவசாயி அனைவருக்குமே இந்த பண்டிகையை ரொம்ப கொண்டாடக்கூடிய பண்டிகை இந்த மஞ்சுரட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது 17ஆம் தேதி எல்லா இதுலையும் பாருங்க மஞ்சுரட்டு, ஜல்லிக்கட்டுனாவே பேர் போனது நம்முடைய தமிழ்நாடு தான். அந்த பண்டிகையும் பாருங்க இந்த ஜனவரி மாசத்துல வருது. இது எல்லாமே சிறப்பான ஒரு பண்டிகையா வருது. அடுத்து நம்முடைய தமிழ் கடவுளான முதல் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் பண்டிகை எல்லா கோவில் முருகனுடைய டெம்பிள்ல விசேஷமா நடக்கும். இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள். இது எல்லாமே தை பிறந்தா வழி பிறக்க போதுன்னு சொல்லுவாங்கல்ல. அனைத்தும் தமிழ்னுடைய மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்க போதுன்னு இந்த ஜனவரி மாசம் சிறப்பாக இருக்குது. அனைவருமே இந்த பண்டிகையை ரொம்ப கவனமாக கொண்டாடுங்க. இப்ப நம்ம ஜனவரி மாசத்துக்குள்ள பலனுக்குள்ள போவோம். இதுல 12 ராசிக்கும் நட்சத்திர பலன் கொடுக்குறேன். ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்போம். இப்ப வீடியோக்குள்ள போவோம். பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. பொதுவாக ரிஷபத்துல பிறந்தாவே இதுலயுமே பாருங்க என்னுடைய எண்ணங்கள், நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டா ரிஷபராசிக்காரங்க இதுலயுமே
பொறுமையான குணங்கள் இருக்கும் ரிஷபத்துல பிறந்துட்டாவே. பொறுமையான குணங்கள். ஏன்னா சுக்கிர பகவான் ஒரு நாகரிகமாக வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்க தான். இவங்க எதுலையுமே தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க. இவங்களுடைய பேச்சு பாருங்க, ஒரே நிலையா பேசக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. எது பண்ணாலும் சரி இவங்க பேச்சு ஒருத்தட்ட கொடுத்துட்டா அதுல பின் வாங்க மாட்டாங்க. ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்க. ஆசைகள் நிறைய இருக்கும். கற்பனை, ஆசை, கற்பனை இது எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு. நிறைய கற்பனைவாதி, நிறைய ஆசைகள் நிறைய விரும்பக்கூடிய நபர்கள், தன்னுடைய குடும்பத்தை பத்தி நிறைய சிந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்காரங்க, இந்த லக்னக்காரங்க. குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. தன்னுடைய ஃபேமிலியை பத்தி, குடும்பம், ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு. இந்த ராசி இந்த லக்னக்காரங்க தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க. ஆசைகள் அதிகமா இருக்கும். லைஃப்ல நிறைய ஆசை இருக்கும். லைஃப்ல எப்படி வாழலாம் அப்படி வாழலாம், நிறைய ஆசை சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு. உணவு, நல்ல உணவு விரும்பி சாப்பிடக்கூடிய நபராக இருப்பாங்க. உணவு வந்து எதுலையுமே நல்லா இருக்கணும் உங்களுக்கு. உணவு சம்மந்தப்பட்ட தொழிலெல்லாம் பாருங்க இவங்க அதிகமா இருப்பாங்க. பயணங்கள் மூலமாக உள்ள பிசினஸ் எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. வெளிநாடு, வெளியூர்ல போய் வசிக்கக்கூடிய நபர்கள் எப்போதுமே தொழிலை பத்தி இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். இந்த லக்னம் இந்த ராசி ரெண்டுமே சொல்றேன். தொழிலோட சிந்தனை இவங்களுக்கு அதிகமாக அதுல ஆர்வம் நிறைய இருக்கும். இவங்களுடைய கேரக்டர் வருமானம் அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க. எதுலையுமே சிக்கனமா உள்ள நபர்கள். வருமானம், குடும்பம், ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இந்த ராசி இந்த லக்னக்கார்ட்ட அதிகமா இருக்கும். பார்த்த உடனே ஒருத்தரை கவர்றாப்புல அவருடைய குணங்கள் இருக்கும். அவருடைய ஃபேஸ், ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்க பாருங்க, முகபாவனை கொஞ்சம் தோற்றமா இருக்கும். உங்களுடைய குணங்கள். ஆனா தாய் மாதிரி அன்பு செலுத்துவாங்க தன்னுடைய குடும்பத்து மேல சொல்றேன். குடும்பத்தை ரொம்ப அழகா அப்படியே ஸ்மூத்தா கொண்டு போகக்கூடிய கேரக்டருக்காரங்க இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்க. கோபத்தை ரொம்ப காட்ட மாட்டாங்க. ஆனா பிடிவாதம் பண்ணிட்டாங்கன்னா அதை அடையணும். இது இவங்களுடைய பொதுவான எப்போதுமே உள்ள குணம். இப்போ குளத்துல பார்த்தீங்களா, தண்ணி கிடந்தா அப்படியே ஒரே இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, அது எங்கிட்டும் போகாது இங்கிட்டும் போகாது அங்கிட்டும் போகாது பார்த்தீங்களா, அது மாதிரிதான் இவங்களுடைய குணங்கள். நீரை ஒரே இடத்துல இவங்களுடைய குணங்கள் மாறாது. நீ என்னத்த பண்ணாலும் ஒருத்தரை பகைச்சிட்டாருன்னா அவர் பக்கம் போக மாட்டார். அவருடைய கேரக்டர் இப்படிப்பட்ட கேரக்டரா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ரிஷப லக்னம் ரிஷப ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் தொடர்ந்து நம்முடைய சேனல்ல பாருங்க. எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியை கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி சுக்கிர பகவானை கிரக பயிற்சி கொடுத்தோம். அதுபடி புத்தாண்டு கொடுத்தோம். எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார், அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள கொண்டு போறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய விதி ஜாதத்துல இப்ப என்ன திசா புத்தி நடக்கும் பார்த்துட்டு கரெக்டா துல்லியமா இருங்க. பலன் உங்களுக்கு துல்லியமா வரும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்க. நம்ம உடம்புல ஒண்ணும் கிடையாது. 9 நவகிரக ஒளிகள் இயங்குது. எந்த ஒளிகள் நமக்கு பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை. அது பிறப்பு ஜாதத்துல பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த கிரகம் இந்த நேரம் வரும்போது நான் இடம் வாங்கினேன், பூமி வாங்கினேன், இந்த நேரம் வரும்போது தொழில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அது அந்த திசைகள், அந்த கிரகங்கள் மாறும்போது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்து உங்க உடம்புல ஏற்கும். அது நேரங்காலம் வரும்போது தான் இங்கே வேலை செய்யும். அதான் திசா புத்திங்கிறது. இப்போ நம்ம அந்த பொதுவான பலன் கொடுக்குறோம்னா திசா புத்தி இப்போ என்ன ரீசெண்டா இப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா போய்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த கிரகம் நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா இதை பார்த்துக்கிட்டு பயலாம். இந்த கோச்சார கார்டு ரெண்டையுமே மேட்ச் பண்ணி எடுங்க, கரெக்டா வரும். அதனால என்ன சொல்லுவீங்க, எல்லா என்ன சொல்லுவீங்க, ஒரு பொது பலனா கொண்டு போங்க. உங்களுக்கு பாருங்க வரக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதை கடைசி முடி வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா எனக்கு ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்க நிறைய பேர் எனக்கு குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப கிரகங்கள் எங்கெங்க இருக்காம பார்ப்போம். அந்த ஜனவரி மாதத்துல பொதுவாக பாருங்க 5ஆம் பாவத்துல கேது பகவான் இருக்கார். கேது பகவான் சஞ்சார செய்வார். அதாவது கன்னிகா ராசியில. 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சார செய்வார். உங்களுக்கு 7ஆம் பாவத்துல அதுவும் விருச்சக ராசியில. 8ஆம் பாவத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து 10ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்வார். உங்களுடைய அமைப்பு பிரகாரம் அதுவும் கும்பராசியில 11ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார்.
மீன ராசியில 12ஆம் இடத்தை பார்த்தோம்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல 2 கிரக பயிற்சி வருது. அதாவது பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கரெக்டா ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 9ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் பாவத்துல இருந்து 8ஆம் பாவத்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் 18ஆம் தேதிக்கு அப்புறம், ஜனவரி 18க்கு அப்புறம். இந்த கிரகக்கோள் மட்டும்தான் இருக்குது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 கிரகம் ஒரே இடத்துல இணையுது. முக்கூட்டுக்கிறன்னு சொல்லுவாங்களா, ஒரே இடத்துல இணையக்கூடிய களமா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப ரிஷபராசிக்கு நீ வரக்கூடிய எதிர்காலங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வேலை உத்தியோக மாற்றங்கள் நிறைய வரும். இது கன்ஃபார்ம். வேலை உத்தியோகத்துல ஒரு சிறு மாற்றமாச்சும் நீங்க பார்ப்பீங்க. இது நடக்கிறாப்புல ஜனவரி மாசம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும், இனிமேல் நடக்க போகுதுன்னு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். என்னை பொறுத்தவரைக்கும் வேலை உத்தியோகத்துல ஒரு சிறு மாற்றம், ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்சாச்சும் கிடைக்கணும். வெளிநாடு வெளியூர் போறவங்க அனைவருமே போகக்கூடிய நேரம் இந்த ஜனவரி மாதம். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமா நிறைய நல்ல யோகம் சூப்பரா இருக்கு. இதை பயன்படுத்திங்க. எதனால சொல்றேன், உங்களுடைய ராசி அதிபதி ஸ்ட்ரைட்டாக எங்க நிற்கிறாரு, 8ஆம் பாவத்துக்கு போயிட்டாவே வெளிநாடு வெளியூர் தான். அப்ப இது சம்பந்தமா வருமானம் வரணும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது. இதான் இங்க விஷயம். கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது. வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் கிடைக்கணும். அப்ப வெளிநாட்டுல போய் படிக்கிறவனுக்கும் வேலை உத்தியோகம் கிடைச்சிரும், இங்கே படிக்கிறவனுக்கும் கண்டிப்பா உத்தியோகம் கிடைச்சிரும். இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு. உத்தியோகத்துல எந்த ஒரு தடையுமே கிடையாது. சிறு இடமாற்றம் நடக்க போகுது உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும். இந்த நேரத்துல உங்களுக்கு வருமானம் நிறைய பேர் கடன் பிரச்சனை இருந்துச்சா கேட்டு பாருங்க. ஆமாம்பாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய கடனை நீங்க பார்த்துருப்பீங்க. இனிமே கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துரும். ஏன்னா அந்த அதிபதி வக்ரமா இருந்தார் 8ஆம் பாவத்துல. இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால இங்க கடன் பிரச்சனை இருக்காது. நிறைய விரைய செலவு நிறைய இருந்துச்சு, மருத்துவ செலவு நிறைய இருந்துச்சு. அந்த மருத்துவ செலவு குறைஞ்சிரும் உங்களுக்கு. இந்த ரிஷபராசிக்கார அன்பு அனைவருக்கும் பாருங்க, இந்த மருத்துவ செலவு இருக்காது. கொஞ்சம் பேச்சு ஜாமீன் போடுறது கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த நேரத்தை மட்டும் காசு பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா நீங்க ஜாமீன் போட்டு ஒரு சில பிரச்சனையை மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. இப்ப கொஞ்சம் கவனமாக நீங்க பயணிக்கணும். குடும்பம், குழந்தைகளுக்கு நிறைய மருத்துவ செலவுகள், குழந்தைகளுக்கு வீண் செலவுகள், வீண் படிப்பு கல்வி இதில் செலவு பண்ணுறது எல்லாமே வரும் இந்த இடத்துல. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயணிங்க ரிஷபராசி என்பர்கள். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ், கலைத்துறையில் உள்ள பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த ஒரு தடையும் வர இனிமே போகக்கூடிய பாதை ஒரு நல்ல பாதையை அமைச்சு கொடுக்குறா. இதுல என்னன்னா சூரிய பகவான் இதோட 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இந்த பிளான் இருந்தால் ஜாதகத்தை திசாபுத்தி நல்லா இருந்துட்டா அப்ப வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்குற யோகம் சூப்பரா கொடுப்பாரு. இப்ப நீங்க சுப செலவு தான் போறோம். நீங்க சேமிப்புக்கு போகக்கூடாதுங்க. இந்த நேரத்துல சொல்றேன், ஒரு விரைய செலவை நீங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணிருப்பீங்க. இனிமே பண்ணிருங்க, உங்களுக்கு நல்லது. வீட்டுல போட்டுருங்க பணத்தை, இடத்துல பூமியில போடுங்க. இல்லை தங்கமோ பொண்ணோ பொருளோ இது மாதிரி நிறைய செலவை பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். பணத்தை கையில வச்சுக்காம செலவு பண்றது உங்க இடத்துல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துரும். இந்த ராசி இந்த லக்னக்காரர்களுக்கு இல்லை ஆட்டோமேட்டிக்கா கடன் பிரச்சனை வந்துடும். விரைய செலவை பார்த்துருப்பீங்க. வேலை உத்தியத்தில் தடையை கொடுத்துரும். ஏதாச்சும் ஒரு மந்தமான ஒரு அமைப்பை அமைச்சு கொடுத்துருவாரு. அதனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு கண்டிப்பா ஒரு சுப விரைய செலவை பண்ணிக்கங்க. நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுகள் பேசுறீங்களா, கண்டிப்பா பேசுங்க. திருமண பேச்சுகள் பேசுங்க. இந்த ஜனவரி 18க்கு அப்புறம் அனுகூலமா கொண்டு போங்க. சரிங்களா? ஜனவரி 18க்கு அப்புறம் உங்களுக்கு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். நிறைய பேருக்கு திருமண சார்ந்த விஷயம் அமையிறாப்புல ஒரு அமைப்பு வரும் பாருங்க. இந்த இடத்துல திருமண பேச்சுகள் நிறைய வரும். திருமணத்தில் உள்ள பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் இருக்கும். இது சரியாயிரும். சரியாகி நிம்மதியா ஒரு அனுகூலம் அமைச்சு கொடுக்க போறாரு இந்த நேரத்துல. அப்ப திருமணத்துல உள்ள பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு சரியாகும். அதே மாதிரி பூர்வீக சொத்து, உங்களுக்கு பூர்வீக இடத்துல ஏதாச்சும் ஒரு கலகம் வந்திருக்கும் பாருங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. ஒன்று பண ரீதியாக சொத்து ரீதியாக பார்த்துருப்பீங்க. தாயோட சொத்து கிடைக்குமா இல்லை தந்தையோட சொத்துக்குமான்னு சொல்லி நீங்க குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க. ஏன்னா இடத்துக்குள்ள கரகம் நல்லா பாருங்க. கரெக்டா ஜனவரி 15க்கு அப்புறம் ஒரு 9ஆம் இடத்து பாக்கியத்துல போயிட்டாருன்னா கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ ஒரு சரியாகும். அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி திருமணத்தில் உள்ள பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துருவாருங்க. நிறைய பேருக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு.
அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு கல்வி மாணவ மாநிலம் பாருங்க, படிப்பு கல்வியே தடை இல்லை. இனிமே கல்வியே தடை போட்டுச்சுன்னா இனிமேல் கல்விகள் தடைப்படாது. கல்வி தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க நேரத்தை அமைச்சு கொடுத்தார். படிப்பு கல்வி சம்பந்தமாக எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. திருமணம், காதல் திருமணம் சக்சஸ் ஆகும். அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி பெண்களுக்கு இந்த நேரம் சூப்பரான டைம். என்னை பொறுத்த பாருங்க, பெண்களுக்கு சாதிக்கலாம். பெண்கள் நிறைய ஒரு வெற்றி பாதை நோக்கி போகக்கூடிய நேரத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டத்தில். பெண்களுக்கு இனிமேல் துன்பமே இல்லை, நல்லா இன்பத்தை பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரம் உங்களுக்கு வருது. கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. பெண்கள் சம்பந்தமாக பெருங்கொண்ட பணம், லாபம் இது எல்லாமே பாருங்க பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். வட்டி தொழில் பண்றவங்க, அழகு சாதனம் பொருள் பண்றவங்க, இந்த பியூட்டி பார்லர் வைக்க பண்றவங்க, ஷேர் மார்க்கெட்டில் பிசினஸ் பண்றவங்க, இவங்கெல்லாம் பாருங்க நல்ல லாபத்தை பார்ப்பாங்க. மெயினாக அந்த உணவு சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறவங்க, பேக்கரி, ஸ்வீட்ஸு, ரெடிமேட் சம்மந்தமான துறையில் உள்ளவங்க, ஜவுளி அது மாதிரி துறைகளெல்லாம் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இனிமேல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. வெள்ளி பொருள் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நகை கடை சம்மந்த பிஸ்னஸ் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லா கமிஷன் ஏஜென்சியும் நல்லா மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களை தேடி வர்றதுக்கு அதுக்காக அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி லாட்ரி யோகம், நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து கேட்கக்கூடிய இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க. கண்டிப்பாக 100% கண்டிப்பாக கிடைச்சிடும். இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய லாட்ரி யோகம் வராப்ப அமைச்சு கொடுத்துருவார். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே 8ஆம் பாவத்துக்கு போகிறதுனால ஒன்று வெளிநாடு வெளியூர்லாம் பாருங்கள் லாட்ரி யோகம் மிகப்பெரிய ஒரு பணம் கிடைக்கும். அதை கண்டிப்பாக பயன்படுத்திங்க. உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துட்டாவே மறைமுக வருமானம் உங்களுக்கு நிறைய கிடைச்சிடும். எதுலையுமே நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போடுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த காலகட்டத்தில் மட்டும். எப்போனா கரெக்டாக 18ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்கிறேன், ஜனவரி 18க்கு அப்புறம் நண்பர்கள் கூட்டு தொழில் ஜாமீன் போடுறது இது எல்லாமே கொஞ்சம் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி பாருங்க, தொழிலில் கொஞ்சம் முதலீடு பண்ணுறதும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும் இந்த காலகட்டத்தில். இந்த காலத்தில் தொழில் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் முதலீடு பண்ணுறது கொஞ்சம் கவனிச்சு பண்ணிட்டா நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிடுவோம். அதில் அவருடைய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா இவங்களுடைய குணங்கள் எப்படிங்க இருக்கும்? கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்துட்டா சூரிய பகவான் நட்சத்திரம் தானே. அப்ப இவருக்கு என்ன ஆசை இருக்கும்? ரிஷபராசில வந்து அந்த சூரிய நட்சத்திரம் வருதுன்னா அப்புறம் ஆசைகள் நிறைய இருக்கும்ல லைஃப்ல. குடும்பம், ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்தனை இவர்கிட்ட அதிகமா இருக்கும் பாருங்க. இதுலயுமே நீதி நேர்மையோட போவார். கரெக்டா ஒரு ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக இருப்பார். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இதை பத்தி நிறைய சிந்தனை இவர்கிட்ட அதிகமா இருக்கும். இடத்து மேல, பூமி மேல நிறைய ஆசை இருக்கும். தாய் மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க. இதுல பிறந்துட்டாவே அன்பு, ஒரு நாகரிகமாக நல்ல ஒழுக்கமா வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாருங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டா ஒழுக்கமான நபராக இருப்பாங்க, ஒரு தலைமை பொறுப்பு இருப்பாங்க, ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபராக இவங்க இருக்கணும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே இவங்க ஒருத்தட்ட பேச்சு கொடுத்துட்டா பேச்சை விட்டு மாற மாட்டாங்க. ஒரே நிலையா பேசக்கூடிய கேரக்டர் இவங்க. இவங்களுடைய எண்ணங்கள் நெருப்பு மாதிரி இவருடைய குணங்கள் இருக்கும். நெருப்பை தொட்டினா சுடும்ல, அது மாதிரி இவங்களுடைய குணங்கள் அப்படி இருக்கும். இதுலையுமே கண்டிப்பா பேசக்கூடிய கேரக்டர். ஒரு கண்டிப்பா பேசுவார். இவருடைய பேச்சு ஒருத்தருக்கு உபாசனை ஒரு சிலருக்கு மன வருத்தமா கொடுக்குறாப்புல இருக்கும். ஆனால் அவர் நல்லதான் சொல்லுவார். அதை எடுத்துக்கிற விதம் உங்களுடைய பொறுத்து தான். இப்ப பாருங்க, உங்களுக்கு கரெக்டா நான் சொல்றேன், ஜனவரி மாசம் 15ஆம் தேதி உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா எட்டாம் இடத்துல போயிட்டு நிக்கிறாரு சூரியன். வம்பு, வழக்கு, பிரச்சனை, ஏதாச்சும் தடையில போய் நிக்கிறாரு பாருங்க. அப்ப வீட்டுல, இடத்துல, பூமியில, கால்நடையில ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு செலவுல கொண்டாந்து நிறைய வைப்பார். ரிஷபராசிக்கு ஜனவரி மாசம் 15 மட்டும் பாருங்க, நிறைய வீண் விரைய செலவு கூடாது நிறைய காட்டுவார். அதுவும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு போட்டி, போராட்டம், தடைகள் இது எல்லாமே நீங்க பாக்குறாப்புல வந்துடும். வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த தடைகள்லாம் இருக்காது. இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாறிடும் உங்களுக்கு. ஏன்னா 9ஆம் இடத்துல போயிட்டு நிட்டாருங்க, சூரிய பகவான் போறாருங்க. அப்ப நிறைய நல்ல விஷயம் கிடைக்க போகுது. ஒரு தலைமை பொறுப்பு வரும். எப்ப? ஜனவரி மாசம் கரெக்டா 15ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்றேன். ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு பணம், வீடு, இடம், பூமி இது எல்லாமே உங்களுக்கு அமையறாப்புல சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு பாருங்க. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனுகூலமா இருக்கும். அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க, நல்ல அனுகூலம். எங்கே போய் நீங்க கடன் லோன் கேட்டாலும் லோன் உதவி உடனே கிடைக்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு. சரிங்களா? இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்க போறாரு. இந்த நேரத்துல உடல் தொந்தரவு இல்லை. இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, ஆசைகள் நிறைய ஆசை இருக்கும்.
இந்த பரணியில பிறந்தவங்க பாருங்க, உங்களுடைய ஆசைகள் நிறைய இருக்கும், கற்பனை ஆசை நிறைய இருக்கக்கூடிய நபராக நீ இருப்பீங்க. சாரி, பரணிக்கிறேன், ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இந்த ரோஹிணியில பிறந்தவங்க பாருங்க, கற்பனை திறன், கற்பனை நிறைய இருக்கும். இவங்க தான் குடும்பத்தை தாய் மாதிரி இருந்து சுமக்கிறாப்புல வந்துடும். இந்த ரோஹிணியில பிறந்த அனைவருமே பாருங்க, குடும்பத்தை தாய் மாதிரி இருந்து சுமந்து போறாப்புல உங்களோட அமைப்பு வந்துடும். குடும்பம், லாபம், வருமானம், இதோட சிந்தனை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். பொதுமக்கள் சேவையில நிறைய ஈடுபாடு பண்ணுவாங்க. கேட்டு பாருங்க, ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே பொதுமக்களுடைய தொடர்பு உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். சகோதர சகோதரிகள் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. தன்னுடைய ஃபேமிலியை தாய் மாதிரி சுமக்கூடிய நபராக இருப்பாங்க. இதுலையுமே டக்குன்னு ஒருத்தரை பேசிட மாட்டாங்க. டக்குன்னு கோவம் வந்தா ஒரு உபாசனை பத்தி பேசிட மாட்டாங்க. இதுவே அமைதியான குணம் இருக்கும், சாந்தமான கேரக்டரா இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க, எல்லாமே குடும்பம், வருமானம், இன்கம் எல்லாமே பயங்கரமா இருக்கு. இந்த வரக்கூடிய எதிர்காலம் வருமான இன்கம் பயங்கரமா இருக்கும். குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. தொழில சூப்பரா இருக்கும். தொழில் லாபம் நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்தார். படிக்கக்கூடிய மாணவ படிப்பு கல்வி பயங்கரமான ஒரு எதிர்காலம் சிறப்பாக இருக்கு. இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய எதிர்காலம் உடல் உபாதனமே இல்லை, மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மகத்தான எந்த ஒரு முயற்சியாவது உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுலையுமே பாருங்க, தைரிய குணம் இருக்கும். பாருங்க, தைரிய குணங்கள் இருக்கும். தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு மனக்குழப்பத்துக்கு நிறைய ஆளாயிருப்பீங்க. பாருங்க, உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டடியான ஒரு மைண்ட் உங்கள்ட்ட இருக்காது. ஏன்னா 8ஆம் இடத்துல போய் நிக்கிறாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி. அப்ப 8 மனக்குழப்பம், தடை, தாமதம், ஏதாச்சும் ஒரு மைண்டை சிந்திச்சு இருப்பீங்க. எந்த ஒரு காரியமும் சிறப்பா இருக்காது. திருமண தடை வந்திருக்கும், நண்பர்கிட்ட பிரச்சனை பார்த்துருப்பீங்க, கூட்டுதொழில பிரச்சனை இருப்பீங்க, ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்க. எல்லாமே ஒரு ஒரு மனக்குழப்பத்துக்கு ஒரு பணத்தை விரயம் பண்ணியிருப்பீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல. இது மாதிரிலாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது உங்களுக்கு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. எந்த ஒரு முயற்சி எதுவும் நல்லா இருக்கும். மெயினாக இந்த போலீஸு, கட்டிடத்துறை, இந்த ஐடிஎஃப் ஃபீல்டு, இந்த துறையில் உள்ளவங்களாம் பாருங்க நல்லா அனுகூலமா இருக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே இந்த மிருகசீரிஷ மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய இந்த ஜனவரி மாத பலன் ரிஷபராசிக்கு மிக சிறப்பான ஒரு பலனாக அமைகிறது.